வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கடந்த பல ஆண்டுகளாக தென்சீன கடலின் வடகிழக்கு முனையில் அமைந்துள்ள தீவுகளில் பரபரப்பாக இருப்பது ஸ்கார்பரோ தீவுகள். அந்த தீவுகளுக்கு பிலிப்பீன்ஸும் உரிமை கோருகிறது, சீனாவும் உரிமை கோருகிறது. அதனால் அந்த சர்ச்சைக்குரிய கடலில் சீன கடற்படை மற்றும் கடலோர காவல்படை கப்பல்களுடன் பிலிப்பீன்ஸ் கப்பல்களுடன் அவ்வப்போது தாக்கிக் கொள்வதால் அந்த பகுதி எப்போதும் பரபரப்பாக காணப்படும். இப்போது அங்கு 2 சீன கப்பல்கள் ஒரு பிலிப்பீன்ஸ் கப்பலை தாக்க வேகமாக சென்றபோது சீனர்கள் எதிர்பார்த்திராத திருப்பம் ஒன்று ஏற்பட்டது. பிலிப்பீன்ஸ் கப்பலை தாக்க வேகமாக சென்ற 2 சீன கப்பல்களும் தமக்கிடையே நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பதுதான் மோதலால் ஏற்பட்ட விளைவு. இந்த கப்பலில் குறைந்தபட்சம் தற்காலிகமாக கடலில் செல்ல தகுதியற்றதாக மாறக்கூடும். இரண்டாவது சீன கப்பலும் சேதமடைந்தது. மோசமாக சேதமடைந்த சீன கடலோர காவல்படையின் கப்பல் அந்த நேரத்தில் கடற்கரையின் மறு விநியோக பணியில் ஈடுபட்டிருந்த பிலிப்பீன்ஸ் கடலோர காவல்படை பிசிஜியின் கப்பல் பிஆர்பி சுலுவானை தாக்குவதற்கு துரத்தி கொண்டிருந்தது. சீனாவுக்கும் பிலிப்பீன்ஸுக்கும் இடையே அதிகரித்துள்ள புவிசார் அரசியல் முருகல் காலத்தில் இந்த மோதல் ஏற்பட்டது. சீனா தென்சீன கடலை கிட்டத்தட்ட முழுமையாக உரிமை கோருகிறது. இந்த மோதல் சம்பவம் பாஜோடி மெசின்லோக்கில் இருந்து கிழக்கே சுமார் 10.5 கடல் மைல் தொலைவில் நடந்தது. பிலிப்பீன்ஸ் கடலோர காவல்படையின் மாலுமிகள் கடற்கரையில் உள்ள மீனவர்களுக்கு உதவி பொருட்களை விநியோகிக்க சென்று கொண்டிருந்தனர் என்று பிலிப்பீன்ஸ் கடலோர காவல்படையின் செய்தி தொடர்பாளர் ஜே டரியேலா தெரிவித்தார். ஜே டரியேலா பகிர்ந்து கொண்ட காணொலியில் உள்ள காட்சிகள் சீன கடலோர காவல்படை கப்பல் 3104 அதன் நீர்பீரங்கியை பயன்படுத்தி சுட்டபடியே அதிவேகத்தில் பிலிப்பீன்ஸின் ரோந்து கப்பலான பிஆர்பி சுலுவானை வளைத்து பிடிக்க முயற்சிப்பதை காட்டுகிறது. சீன கடலோர காவல்படை கப்பல் பிலிப்பீன்ஸ் கப்பலை நெருங்கிய போது திடீரென்று ஒரு பெரிய சீன கடற்படை ஏவுகணை தாங்கி கப்பல் பிலிப்பீன்ஸ் கப்பலை தாக்கும் நோக்கத்துடன் வந்தது. சீன கடற்படை ஏவுகணை தாங்கி கப்பல் எதிர்பாராத விதமாக பிலிப்பீன்ஸ் கப்பலுக்கும் சீன கடலோர காவல்படையின் கப்பலுக்கும் இடையில் சென்றது. சில வினாடிகளின் பின் சீன கடலோர காவல்படை கப்பலான சிசிஜி 3104 பிஆர்பி சுலுவானை அதிவேகத்தில் துரத்தி சென்று அதன் மீது நீர்பீரங்கியை சுட முயன்றது. பிலிப்பீன்ஸ் கப்பலை முந்தி செல்லவிருந்த போது சிசிஜி 3104 ஒரு கூர்மையான திருப்பத்தை ஏற்படுத்தியது. அப்போதுதான் சீன கடற்படையின் டைப் நோட் 5 2D ஏவுகணை தாங்கி கப்பல் காட்சிக்குள் வந்து பிலிப்பீன்ஸ் கப்பல் சுலுவானின் பின்புறத்தை கடந்து அதிவேகமாக சென்றது. அது செங்குத்தாக கடக்கும் கடவையை செய்ய முயன்ற போது சீன கடலோர காவல்படை கப்பலான சிசிஜி 3104 தமது கடற்படை கப்பலை பக்கவாட்டில் மோதியது. அதை பார்த்து கொண்டிருந்த பிலிப்பீன்ஸ் மாலுமிகள் சீன கடற்படை கப்பலை உற்சாகப்படுத்தி கோஷமிட்டார்கள். சீன கடற்படையின் கப்பல் சீன கடலோர காவல்படை கப்பலான சிசிஜி 3104 முன்பகுதியை வெட்டியது. பின்னர் காணொலி சீன கடலோர காவல்படை கப்பலின் முன்பகுதியில் பெரும் சேதத்தை காட்டுகின்றது. அதே நேரத்தில் சீன கடற்படையின் டைப் நோட் 5 2D ஏவுகணை தாங்கி கப்பல் சீன அழிப்பான் அதன் பக்கவாட்டில் சேதமடைந்தது. இருப்பினும் அது பெரிய கப்பல் என்பதால் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய நிலையில் இருந்தது. ஆனால் நீர்பீரங்கி தாக்குதலுக்கு சென்ற சீன கடலோர காவல்படை கப்பலான சிசிஜி 3104 சுயமாக பயணிக்க முடியாமல் இழுத்துச் செல்ல வேண்டிய அளவுக்கு சேதமடைந்து நின்றதை காணொலியில் பார்க்கலாம்.
நீர்பீரங்கியை சுடுவது மற்றும் கப்பல்களை தடுப்பது ஆகியவை பிலிப்பீன்ஸ் கப்பல்கள் மீது தமது செல்வாக்கினை செலுத்த சீனா பயன்படுத்தும் இரண்டு முக்கிய முறைகள். மோதலில் யாராவது காயமடைந்தார்களா அல்லது சீன கப்பலுக்கு ஏற்பட்ட சேதத்தின் சரியான அளவு என்ன என்பது தெளிவாக தெரியவில்லை. நடந்த சம்பவம் பற்றி பிலிப்பீன்ஸ் கடலோர காவல்படை கொமடோர் டே ஜரியல்லா கூறிய போது, பிலிப்பீன்ஸ் கடலோர காவல்படை கப்பலான BRP சுலுவானை அதிவேகத்தில் துரத்தி சென்று சீன கடலோர காவல்படை கப்பல் CCG 3104 பிலிப்பீன்ஸ் கப்பலின் ஸ்டார்போர்ட் பக்கத்தில் இருந்து ஒரு ஆபத்தான சூழ்ச்சியை செய்தது. இது PLA மக்கள் விடுதலை ராணுவ கடற்படை போர்க்கப்பலுடன் மோதலுக்கு வழிவகுத்தது என்று கூறினார். இதன் விளைவாக CGG கப்பலின் முன்பகுதியில் சேதம் ஏற்பட்டது. இது அந்த கப்பலை கடல் பயணத்துக்கு தகுதியற்றதாக மாற்றியது என்று டரியல்லா மேலும் கூறினார். பஜோடி மேன்சல் நோக்கில் உள்ள 35 பிலிப்பீன்ஸ் மீன்பிடி கப்பல்களுக்கு பொருட்களை வழங்குவதற்காக சுலுவான் சென்று கொண்டிருந்ததாக டரியல்லா குறிப்பிட்டார். இந்த நடவடிக்கையின் போது பிலிப்பீன்ஸ் கப்பல்கள் மற்றும் மீனவர்கள் அருகிலுள்ள பிற கப்பல்களில் இருந்து ஆபத்தான சூழ்ச்சிகளையும் தடுப்பு நடவடிக்கைகளையும் எதிர்கொண்டதாக டரியல்லா கூறினார். குறிப்பாக MRRV 4406 நீர்பீரங்கி மூலம் குறிவைக்கப்பட்டது. ஆனால் PCG குழு உறுப்பினர்களின் கடல்சார் திறன்கள் கப்பல் மோதலில் இருந்து வெற்றிகரமாக தப்பிக்க அனுமதித்தன. மோதலை தொடர்ந்து பிலிப்பீன்ஸ் கடலோர காவல்படை கப்பல் PCG உடனடியாக ஆதரவு வழங்க முன்வந்தது. தமது கப்பலை நீர்பீரங்கியால் தாக்க வந்த சீன கடலோர காவல்படை கப்பல் குழு உறுப்பினர்களுக்கு மீட்பு உதவி மற்றும் காயமடைந்த சீன மாலுமிகளுக்கு மருத்துவ உதவி செய்ய முன்வந்தது என்று டரியல்லா மேலும் கூறினார். இதற்கிடையில் MRRV 9701 கப்பல் பிலிப்பீன்ஸ் மீனவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் சென்றது. அங்கு அவர்களுக்கு இப்போது அத்தியாவசிய எரிபொருள் மற்றும் பொருட்கள் வழங்கப்பட்டன. சீன கடலோர காவல்படையின் செய்தி தொடர்பாளர் கான்ஜூ என்ன நடந்தது என்பதை குறிப்பிடாமல் இரு சீன கப்பல்களுக்கிடையே மோதல் நடந்ததாக உறுதிப்படுத்தினார். சீன கடலோர காவல்படை சட்டத்தின்படி தேவையான நடவடிக்கைகளை எடுத்து கண்காணிப்பு, வெளியில் இருந்து அழுத்தம் கொடுத்தல், பிலிப்பீன்ஸ் கப்பல்களை தடுப்பது மற்றும் கட்டுப்படுத்துதல் உட்பட நடவடிக்கைகளை எடுத்ததாக கான்ஜூ ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். கடந்த 2 ஆண்டுகளில் ஸ்கார்பரோ தீவு கூட்டம் உள்ள கடல் பகுதியில் சீன கடலோர காவல்படை மற்றும் சீன கடல்சார் தாக்குதல் கப்பல்கள் தண்ணீர் மற்றும் பீரங்கியால் தாக்குவது போன்ற நடவடிக்கைகளை செய்தன. ஸ்கார்பரோ தீவு கூட்டம் பிலிப்பீன்ஸுக்கு சொந்தமானது என்று 2016ஆம் ஆண்டு சர்வதேச தீர்ப்பாயம் உறுதிப்படுத்தியது. சீன அதிகாரிகள் அந்த தீர்ப்பை தொடர்ந்து புறக்கணிக்கின்றனர். இந்த மோதல் இந்த பகுதியில் நடந்த நீண்ட தொடர் சம்பவங்களின் சமீபகால சம்பவம். இந்த சீன தரப்பில் சீன கடற்படை, சீன கடலோர காவல்படை மற்றும் சீன கடல்சார் தாக்குதலாளி கப்பல்கள் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றன. சீன கடல்சார் தாக்குதலாளிகள் என்பது சீன கடற்படையின் அதிகாரப்பூர்வமற்ற ஒரு துணை ராணுவ பிரிவு. இது ஒரு மீன்பிடி கடற்படை போன்றது. அவர்களது கப்பல்கள் மீன்பிடி கப்பல்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் அந்த மீனவர்கள் இயந்திர துப்பாக்கிகள் உட்பட ஆயுதங்களை வைத்திருக்கிறார்கள். இந்த ஆயுதமேந்திய சீன மீனவர்களை பொதுவாக சிறிய நீல மனிதர்கள் அல்லது லிட்டில் ப்ளூ மென் என்று அழைக்கிறார்கள். அவர்களுக்கும் தமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்கிறது சீன கடற்படை. ஆனால் இந்த சிறிய நீல மனிதர்கள் அல்லது லிட்டில் ப்ளூமன் கப்பல்கள் சீன கடற்படை கப்பல்களின் பாதுகாப்புடனேயே வந்து போகின்றன. இந்த சம்பவத்தில் 2 கப்பல்களும் மோதிய பின்னரும் இந்த பகுதியில் பெய்ஜிங் தமது ஆக்கிரமிப்பிலிருந்து பின்வாங்கவில்லை என்று பிலிப்பீன்ஸ் அதிகாரிகள் கூறினார்கள். பிலிப்பீன்ஸ் ரோந்து கப்பல்கள் மணிலாவின் எல்லைக்குள் இருப்பதாக கருதும் பகுதிகளின் மீது அதன் இறையாண்மை உரிமைகளை பாதுகாக்கவும் பயன்படுத்தவும் அந்த பகுதியில் தொடர்ந்து இருக்கும் என்று பிலிப்பீன்ஸ் ஜனாதிபதி பெர்டினாண்ட் மார்கோஸ் ஜூனியர் இந்த சீன மோதல் சம்பவத்தின் பின் ஒரு செய்தியாளர் கூட்டத்தில் தெரிவித்தார். இதற்கிடையில் அமெரிக்க கடற்படை சீன கடற்படை கப்பல்களுடன் ஆபத்தான மோதல்களை சந்தித்துள்ளது. இந்த கடல் பகுதி மீதான சீனாவின் உரிமை கோரல் அமெரிக்காவையும் பெரிதும் பாதிக்கிறது. ஸ்கார்பரோ தீவு கூட்டத்தின் முழுமையான போட்டியற்ற கட்டுப்பாடு சீனர்களுக்கு கிடைத்தால் அவர்களுக்கு ஒரு தந்திரோபாய கடல் முக்கோணத்தை வழங்கக்கூடும். கடல் முக்கோணத்தின் முக்கிய புள்ளிகள் பரசல் தீவு கூட்டத்தின் வடமேற்கில் உள்ள போடி தீவு மற்றும் தெற்கே ஸ்பிராட்லி தீவுகளில் உள்ள புறக்காவல் நிலையங்கள். இவற்றில் பெரும்பாலானவை கிட்டத்தட்ட முற்றிலும் மனிதனால் உருவாக்கப்பட்ட செயற்கை தீவுகள். இந்த தீவுகளில் இருந்து இயங்கும் சீன விமானங்கள் மற்றும் கப்பல்கள் கரையோர பாதுகாப்புடன் ஒன்றுடன் ஒன்று கவரேஜ் வழங்கும் மற்றும் நெருக்கடியின் போது இந்த பகுதி வழியாக செல்ல முயற்சிக்கும் எந்த ஒரு சாத்தியமான எதிரிக்கும் அது பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்தும்.